லைவ் அப்டேட்டு சௌந்தர்யா அருணுடைய ரகசிய திட்டத்தை வந்து போட்டு உடைக்கிறாங்க. அது குறித்து அந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இந்த படத்தை பாருங்கள். சௌந்தர்யா விசால உட்காந்து பேசுகிறாங்களா, அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவனுக்கு அவனே வந்து செல்ஃப் நாமினேஷன் வந்து பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. எதை குறிப்பிட்றாங்க அப்படின்னா, இந்த பக்கம் வந்து போகிறதுக்கு மேனேஜர் சைடுலேருந்து ஒர்க்கர் சைடு போகிறதுக்கு நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சீனாக போட்டான் இல்லையா. இந்த மாதிரி சௌந்தர்யா அங்கே போனால் அவங்க மேனேஜருக்காக வந்து அவங்க செயல்பட மாட்டாங்க. அவங்க மேனேஜர் மனநிலையே அவங்க வந்து இருப்பாங்க. தொழிலாளர் பற்றி அவங்க கவலையே பட மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து அப்படி தான் இருக்காங்க. ஆனால் நான் போனேன் அப்படின்னா தொழிலாளர் நலனுக்காக பாடுபடுவேன் அப்படின்னு சொல்லி உருட்டு விட்டுனா இல்லையா, அதை தான் வந்து குறிப்பிட்றாங்க. அது வந்து அவனுக்கு அவனே செல்ஃப் நாமினேஷன் வந்து பண்ணிக்கிறான்டா அப்படின்னு சொல்லி விசால்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு விசால் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, அவன் இங்கே வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசித்து வச்சுருப்பான் போல் அப்படிங்கிற மாதிரி விசால் வந்து சொல்கிறதுக்கு, அதுக்கு சௌந்தர்யா சொல்கிறாங்க, ஒரு வாட்டி இந்த பக்கம் வந்தான்ல அப்போயே அவன் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி வந்து சௌந்தர்யா பதில் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து விசால் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அதனால தான் அவன் வந்து இன்றைக்கி முழுக்க பேசாமல் இருந்தான் போல், அதனால தான் அவன் இன்றைக்கி முழுக்க பேசாமல் இருந்தான் போலன்னு சொல்லிட்டு அடுத்து இந்த வார்த்தையை வந்து நல்லா நோட் பண்ணிங்க. இந்த வார்த்தையை பதிவு பண்ணுறது விசால், சரிங்களா. என்ன சொல்கிறான்னா, அவர் மேனேஜராக இருக்கும்போது எதுவும் பண்ணலை அப்படிங்கிறனால அவங்க வந்து ஸ்வாப் பண்ணுவாங்கள்ல, அவன் இன்றைக்கி முழுக்க எதுவும் பண்ணலை, அப்படி சும்மா இருக்கனால இவன் மேனேஜராக இருந்து எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி அவங்க அந்த மேனேஜர்லாம் சேர்ந்து ஸ்வாப் பண்ணுவாங்கள்ல, அதனால தான் வந்து எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி விசால் வந்து யாரோட மோத்திரையை திரிக்கிறான், தன்னுடைய நண்பரான அருணுடைய மோத்திரையை அவனே வந்து கிழிக்கிறான். அடுத்து வந்து சௌந்தர்யா சொல்கிறாங்க, இதுதான் வந்து மிக முக்கியமான ஒன்று, அவனுக்குன்னு ஒரு வே வச்சுருக்கான், இந்த இடத்தில் இப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். நான் இப்படித்தான் தெரியணும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான், தெரியணும் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். இந்த இடத்துல நான் இப்படி தான் தெரியணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அவனுக்குன்னு ஒரு வே வச்சுருக்கான், இந்த இடத்துல இப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும், இப்படித்தான் நம்ம வெளியே தெரியணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான்னு. இவனுடைய ரகசிய திட்டம் இருக்குல்ல, அருண் வந்து ஒரு ரகசிய திட்டம் வச்சுருக்கான். இப்படி நம்ம பேசினா இப்படி போகும், நம்ம வந்து இந்த இடத்துல இதை சொன்னோம் அப்படின்னா அது வந்து இப்படி போகும் அப்படின்னு சொல்லி அவனுக்காக ஒரு வே வச்சுக்கிட்டு, இந்த போன சீசனில் ஒரு அம்மா வந்துச்சு இல்லையா, அந்த அம்மா மாதிரியே ஒரு சீனை அப்பப்போ கிரியேட் பண்ணிருக்கான் பாருங்கள். அந்த உண்மையை போட்டு உடச்சி விட்ருக்காங்க நம்ம சௌந்தர்யா. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.